dear friends, welcome to All in All Sports. நான் உங்க ஸ்போர்ட்ஸ் நிதிஷ் என் கூட அருண் அருண். ஏன் கிரிக்கெட்டர் தானே பிடிக்கலையான்னு செக் பண்ண அவ்வளவுதான். கிரவுண்டுக்கு தெரியும். சரி ஓகே. நானும் ஸ்பின்னர் நீயும் ஸ்பின்னர். இதுல எங்க இதுக்கப்புறம் நம்ம கிரவுண்டுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணி. சரி விடுங்க அப்புறம் எதுக்கு. சரி ஓகேவா விஷயத்துக்குள்ள வா. சரி என்ன வழக்கம் போல தான் டெய்லி நியூஸ்ல நான் ஃபர்ஸ்ட் இத சொல்லிடுறேன். சரி சொல்லுங்க. The last dance தமிழ் தலைவாசுக்கு. ஒன் லாஸ்ட் டான்ஸ். சார் அது எப்பவே முடிஞ்சு போச்சு. எத்தனை தடவை லாஸ்ட் டான்ஸ்ன்றீங்க? இந்த சீசன் கடைசி டான்ஸ் ஆடுனாங்கப்பா. ஆனா நல்லா ஆடல. அது வேற விஷயம். இல்ல இந்த சாய் பிரசாத்லாம் ஒருத்தர் ரைடர்னு ஒருத்தர் இருந்தாரு. ஐயோ சௌரப் இன்னொருத்தர் வந்தாரு. அப்புறம் அவர் என்ன சொல்லுவீங்க? சௌரப் கூட ஓகே தான் அருண். ஆனா சௌரப் ஒரு இன்ஜரி இஷ்யூ. அவுட் ஆனத ஒத்துக்கவே மாட்டேன். சௌரப் ஒரு வாட்டி தான். சாய் பிரசாத் 10 வாட்டி. அதையே திரும்ப நம்ம டீமுக்கு ஆடுறானா ஆப்போனன்ட் கோர்ட்டுக்குள்ள போய் ஆடிட்டு இருந்தாரு. சார் அதாவது கலாய்க்கல சார் சீரியஸா. நீ அவுட் ஆயிக்கோ சாய் பிரசாத். தெரியல எங்களுக்கு. ஆனா 10 செகண்ட் தான் போற ரைடு. 10 செகண்ட் போறாரு, டிஃபெண்டர்ஸ் பிடிக்கிறாங்க, அவுட் ஆகுறாரு, வராரு, வெளியே போய் உட்காராரு, திரும்ப ரிவைவல் பண்ணி கூட்டு வராங்க, திரும்பவும் 10 செகண்ட் தான் அவுட் வெளியே போவாரு. இப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ஒரு பாயிண்ட் எடுத்தாரு தெரியுமா? ஆரம்பத்துல இருந்து மேட்சோட ஆரம்பத்துல இருந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. பாயிண்டே கிடைக்கல. தமிழ் தலைவாசோட பிகேஎல் சீசன் 11ஓட கடைசி ரைட் போனது சாய் பிரசாத் தான். அந்த ரைட்ல பாவம் பார்த்து ஒரு பாயிண்ட் கொடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க புனே ரிப்பல்டன். ஏன்னா அப்ப இருந்தவங்க எல்லாருமே சப்ஸ்டிட்யூட் பிளேயர்ஸ். ஒன்னும் சொல்றது அப்பதான் சாய் பிரசாத் பாயிண்ட் எடுத்தாரு. இல்ல ஆனா எனக்கு என்ன நான் இந்த மேட்ச் பார்க்கும்போது அவங்க சைடு டிஃபென்ஸ் அப்படி இருந்தது அப்படின்றதுல பட் ஆனா ஏதோ சரி இவங்க புனே ஜெயிச்சுக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஆடின மாதிரி இருந்துச்சு. இல்ல தமிழ் தலைவாசோட டிஃபென்ஸ் நீ குறை சொல்லவே முடியாது. நான் புனே ரிப்பல்டன் சொல்றேன். புனே ரிப்பல்டனோட டிஃபென்ஸ் வந்து அது தாறுமாறு டிஃபென்ஸ். அதெல்லாம் நம்ம அசைக்கவே முடியாது. அமன் ஒரு பக்கம் லெஃப்ட் கார்னர்ல அடின்னு அடிப்பாரு, ரைட் கார்னர்ல கௌரவ் கட்டி அடிப்பாரு. அபினேஷ் நடராஜன்லாம் சச்சின் ஒரு டேக்கிள் பண்ணிருப்பாரு, புடிச்சு தூக்கிட்டு போயிருப்பாரு தனியா அவர் பாட்டுக்கு. எல்லாமே தமிழ்நாடு பிளேயர்ஸ்னு வந்துட்டாங்கன்னா தமிழ் தலைவாஸ்க்கு எதிராக பெர்ஃபார்மன்ஸ் செம்மையா பண்ணுவாங்க. என்ன இருக்குல்ல. ஆனா இந்த பக்கம் தமிழ் தலைவாஸ் ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் கொடுத்த பாயிண்ட் தான் பெரிய மைனஸ். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் வந்து ஆரியவர்தன் ஒரு டெபியூட்டன்ட் அவர் பாட்டுக்கு அவர் வந்து அவரோட மெய்டன் சூப்பர் 10 ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அவர் வந்தாலே 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் தமிழ் தலைவாஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஐ திங்க் 2 சூப்பர் ரைட். ஒரு தடவை வந்து பின்னாடி லாபியை மிதிச்சு ஒன்னு போனாங்க, அடுத்து 2 டச் பாயிண்ட்ல போனாங்க. ஆரியவர்தன் வந்தாலே மல்டி பாயிண்ட் ரைட் தான். ஒண்ணுலாம் உங்களுக்கு வேணாம், அதான் 2 3 வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. கடைசி மேட்ச் சாப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் கொடுத்த பாயிண்ட் தான். அப்ப வந்து 2 டைம் தமிழ் தலைவாஸ் ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ்ல. அங்கேயே தமிழ் தலைவாஸோட மேட்ச் முடிஞ்சிருச்சு. புனே ரிப்பல்டன் போறப்போ ஒரு வெற்றியோட போயிருக்காங்க. தமிழ் தலைவாஸ் அகைன்ஸ்டா புனே ரிப்பல்டனோட கோச் வந்து அஜய் தாக்கூர். அதெல்லாம் பார்க்கதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன இங்க இருந்த பையன் என் வீட்டு கண்ணு குட்டி என்னோட வந்து கட்டி அந்த ஓகே. ஆனா இந்த அஜய் தாக்கூர் இப்ப களத்துல இறங்கி ஆட போறாரு. அது ஒரு மேட்ச் மெல்போர்ன் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோர்னமெண்ட் நடத்த போறாங்க. அது 28 டிசம்பர் நடக்க போகுது. இந்த பக்கம் அஜய் தாக்கூர் கேப்டன்சி பண்ற டீம், இந்த பக்கம் அனுப்குமார் கேப்டன்சி பண்ற டீம் மோதிக்க போறாங்க. இது இல்லாம பர்தீப் லீட் பண்ண போற இந்தியா டீமும் ஆஸ்திரேலியா டீமும் மோதிக்க போறாங்க. பார்டர் கவாஸ்கர் டிராஃபி நடக்க போகுது. அது காலையில இருக்கும். மதியம் இந்தியா வெஸ் ஆஸ்திரேலியா கபடி போட்டி இருக்கும். சோ அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மஜாவா இருக்க போகுது. அண்ட் இது இல்லாம இன்னொரு போட்டி இதே நாள்ல இருந்துச்சு. டெல்லி வெஸ் குஜராத் ஜெயண்ட்ஸ். சோ இந்த போட்டியே டெல்லி கம்ஃபர்டபுளா 14 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ்ல வின் பண்ணது மட்டும் இல்லாம 15 போட்டிகள் அவங்க அன்பீட்டன். தட்ஸ் மீன் இதுதான் பிகேஎல்லே ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு. 15 மேட்ச் தொடர்ந்து அன்பீட்டனா எந்த டீமுமே இருந்தது கிடையாது. அவங்களுக்கு மொத்தமா லீக் மேட்சே 22 தான். அதுல ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் வந்து விட்டுரு, அடுத்த 15 மேட்சும் அன்பீட்டனா இருந்திருக்காங்க. வேற லெவலு. அது மட்டும் இல்லாம இப்ப செமிஃபைனலுக்கும் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஹரியானா சீலர்ஸ் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் டெல்லி. 2 டீமுமே ஸ்ட்ரைட்டா செமிஃபைனல் உள்ள போயிட்டாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு. அங்கனக்குள்ள நவீன இங்கிட்ட ஆசுமாலிக் இருக்கிற மாதிரி இங்கிட்ட முகமது சச்சினே வந்து 24 டிசம்பர் இன்னைக்கு ப்ரோ கபடியோட கடைசி நாள். இன்னைக்கு லீக் மேட்சோட கடைசி ஒன் லாஸ்ட் டான்ஸ் லீக் மேட்சோட ஒன் லாஸ்ட் டான்ஸ். எஸ். நீவா வேற நியூஸ். சரி அதான் ப்ரோ. அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல எக்கச்சக்கமா இருக்கு ப்ரோ. ஐ மீன் கிரிக்கெட்ல எக்கச்சக்கமா இருக்கு ப்ரோ. உங்களுக்குலாம் கிரிக்கெட் தான் ஸ்போர்ட்ஸ், வேற எதுவும் ஸ்போர்ட்ஸ் இல்லல்ல. நான் அப்படி மென்ஷன் பண்ணல மக்களே. இப்பலாம் கிரிக்கெட் மட்டும் தான் ஸ்போர்ட்ஸ் ஆயிருச்சு. நான் அப்படி மென்ஷன் பண்ணல. ஆல்ரெடி சேனல்ல ஆல் கிரிக்கெட் மாத்துங்கன்னு சொல்றாங்க. அப்படி அந்த அளவுக்கு நாம கிரிக்கெட் பேசிருக்கோம். இதுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் போடுறோம். நீங்க பாருங்க. பாப்போம். சரி நீ பேசி போட்டு தலராம தான் ரைட். சரி ஓகே. ஒண்ணு இல்ல விஜய் சார் டிராபி போயிட்டு இருக்குல. ஆமா போயிட்டு இருக்கு பாட்டுக்கு. நேத்து என்ன டே? எம்எஸ் தோனி டெபியூட்டன்ட் டே. நேத்து என்ன டே? ருத்ராஜ் சேஸ்ல பொளந்து கட்டின டே. இப்படி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி மேட்ச் ருத்ராஜ் அடி வாங்கியிருந்தாருல, அத சொல்லவே இல்ல. இருந்துட்டு போகுது. தலைவர் எப்ப முதல் அடி வாங்கிட்டு சாமிக்கு தானே விடுவாரு. சொல்லி இருக்கணும்ல. அடிச்சத மட்டும் சொல்றீங்க. சரி விடுங்க. இது மட்டும் இல்லாம ஸ்ரேயஸ் ஐயருமே செஞ்சுரி அடிச்சிருக்காரு விஜய் சார் டிராஃபில. கடந்த 10 மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட 6-7 ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருக்காப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம கர்நாடகா மும்பையை பீட் பண்ண மேட்ச்லாம் வேற லெவல் மேட்ச். இப்ப ரவுண்ட் 2 போயிட்டு இருக்கு விஜய் சார்ல.
நிறைய மேட்சஸ் மழையால வந்து பாதிக்கப்படுது. அதான் கொஞ்சம் டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கு. பட் ஓகே. நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். விஜயசூர்யா டிராஃபி பத்தி அப்டேட் பண்ணணுமா? மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதையும் பண்ணிடுறோம். வேற ஏதாச்சும் நியூஸ் இருக்கா கிரிக்கெட்ல? இதுதான் ஜேக்கப் பேத்தர் வந்து கலக்கிட்டு இருக்காரு பிபிஎல்ல. அவர் வந்து பாத்தீங்கன்னா 22 பந்துல 40 ரன்னு பயங்கரமா குதிச்சிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நடுவுல வந்து யாரோ பார்ட் டைம் வேலையா வந்து மேக்ஸ்வெல் கமெண்ட்ரில சேர்ந்தா கேள்விப்பட்டேன். உண்மையா அப்படியா? அது? ஆமா. இதுக்கப்புறம் ஃபுல் டைம் ஆக்கிக்க வேண்டியதுதான். வேற வழி இல்ல. பார்ட் டைமா கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காராம். அத வச்சு மீம்லாம் ட்ரோல் தெர்ல. பண்ணிட்டு ஓகே. இருந்தாங்க. இது இல்லாம தனுஷ் கோட்டியன் வந்து ஆமா. ஸ்குவாட்ல ஆட் பண்ணப்பட்டிருக்காரு. தனுஷ் கோட்டியன், ஷாம்ஸ் முலானி, மானவ் சுத்தர் இவங்கலாம் சரியான ஒரு ஸ்பின்னர்ஸ் ஆமா. டொமஸ்டிக் டொமஸ்டிக்ல. லெவல்ல. தனுஷ் கோட்டியன் வந்து மும்பைக்காகவும் சரி, அவர் எந்த டோர்னமெண்ட் ஆடுனாலும் அவர் பேட்டிங் அண்ட் பவுலிங்ல கலக்கிட்டு இருக்காரு. அவர் ரொம்ப நாளா இந்தியன் டீமுக்கு உள்ள வரதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியா வாய்ப்பு கிடைச்சிருச்சு. ஆ பால குடுங்க நிதிஷ். ஆஹா அது வாசிக்கு தான் இல்ல, இல்ல, குடுப்பாங்க. சும்மா நம்ம இங்க விளையாட்டுக்கோம். இல்ல ஆஷிக் வந்து கண்ண பிடிங்க வாஷின்னு சொல்லி குடுத்துட்டாரு ட்வீட்ல. இருந்தாலும் இது சும்மா தனுஷ் இப்போதைக்கு. கோட்டியன் வந்து பேக்கப் தான். ஜடேஜா, வாசிய மீறி தனுஷ் கோட்டியனுக்கு 11ல அது வாய்ப்பு கண்டிப்பா, கிடைக்க அது போறது கண்டிப்பா. கிடையாது. பட் எது கூட்டு போய் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அது வேற விஷயம். நீங்க வேற ஸ்டார்டிங்ல இருந்து அபிமன்யு நாங்க ஒருத்தர கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன செய்ய? இன்னொரு விஷயம் தெரியுமா அருண்? ஒரு என்னது? ஹாப்பியான நியூஸ் இருக்கு. என்னாச்சு? ரோஹித் சர்மாவுக்கு இன்ஜுரின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஆமா. அவருக்கு அந்த நீ வந்து இன்ஜுரி கிடையாதாம். சரியாயிடுச்சாம். இது வந்து யாருக்கு ஹாப்பி நியூஸ்னு சொல்லுங்க நம்ம ரசிகர்களா? மக்களே நீங்களே சொல்லுங்க. இது யாருக்கு ஹாப்பியான நியூஸ்? ஆல்ரெடி யாரோ கீழ ஒருத்தங்க கமெண்ட் ஸ்டார்க்கு போட்டாங்க. ஒரு விக்கெட் கிடைக்கும்ல அது. ஆஹா. சரி இத விடுங்க. நான் இன்னொன்னு ஒரு சோகமான நியூஸ் சொல்றேன். சம்மிக்கு வாய்ப்பு இல்லையா? சமிக்கு வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஆமா. அவருக்கு அந்த நீ இன்னும் ரெடி ஆகல. இன்னொரு ரோஹித் சர்மாவுக்குலாம் ரெடி ஆயிருச்சு. சமிக்கு ரெடி ஆகல. இன்னொரு நிறைய விஷயம் சொல்லியிருந்தாங்க மெடிக்கல் டீம். அவர் வந்து விஜய் சார் விளையாண்டாரு, ரஞ்சி விளையாண்டாரு, எல்லாமே விளையாண்டாரு இல்லையா? அவர் விளையாட அந்த நீயோட வீக்கம் தான் அதிகமாகுதே தவிர, அது குறைஞ்ச பாடு இல்ல. ஊசி போட்டு சரி பண்ணாலும் சரியாகலையாம். அந்த ஆளு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா நல்லா இருக்கும். நான் கம்பேக் குடுக்கணும்னு சொல்லி நிறைய ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறாரோன்னு எனக்கு தோணுது. சமி அண்ணா நீங்க வந்து YouTubeல போய் வீடியோ போட்டு அங்கேயே ரிவ்யூ பண்ணிட்டு இருங்க. கொஞ்ச நாளைக்கு ரெடி ஆகட்டும். அப்புறம் நம்ம வரலாம். ஐபிஎல்லுக்கு ஸ்ட்ரைட்டா வந்துரலாம். சீரியஸ்லி. ஏன்னா வந்து அவரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு லாங் ஸ்ட்ரெச் ஒரு 10, 12 ஓவர் போடுறாரு. ஆனா போட்டு முடிச்சாலுமே வந்து அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த முட்டி வீக்கமாயிரும். 4 ஓவர் போட்டாலே அவருக்கு அந்த ஸ்வெல்லிங் அப்படிங்கிறது வந்துருது. நெட்ஸ்ல சையத் வந்து முஸ்தாக் அலி டிராஃபிலயுமே வந்திருக்கு. ஸ்மார்ட்லயும் போட்டிருந்தாரு. ரஞ்சில வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8 ஓவர் கிட்ட ஸ்ட்ரெச்சா போட்டிருந்திருக்காரு. அதுல தான் இன்னும் ஒரு அதோட எஃபெக்ட் அதிகமானதுனால, நீங்க வந்து பிஜிடிக்குலாம் போகக்கூடாது. ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாரி பிசிஐ மெடிக்கல் கவுன்சில் சொல்லிட்டாங்களாம். அதனால ஓகே. அவ்வளவுதான். சமி வரமாட்டாரு இதுக்கப்புறம். அண்ட் போதுமா கிரிக்கெட் முடிஞ்சா? நான் வேற நீங்க ஸ்போர்ட்ஸ் பக்கமா போகவா? உடனே நம்ம ஸ்போர்ட்ஸ் மட்டும் தான் ஆதரவு சரி சொல்றாங்க ஓகே சொல்லுவாங்க. கேளு. தயான் சந்த் கேல் ரத்னா விருது அப்படின்னு சொல்லி இந்தியாவுல ஆமா இருக்கிற தெரியும். உயரிய விருது ஸ்போர்ட்ஸ் ம். பர்சன் குடுப்பாங்க. அதற்கு 2 பேரை நாமினேட் பண்ணியிருக்காங்க இந்த இயர். சந்தோஷம். எல்லாருமே மனு பக்கர் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. அதெல்லாம் மனு பக்கர் கிடையாது. கிடையாது. ஆ. அர்மான் பிரீத் சிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட நம்மளோட இந்தியா ஹாக்கி ஹாக்கி டீமோட டீமோட கேப்டன். கேப்டன். அவரை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவர் இல்லாம பிரவீன் குமார்னு சொல்லிட்டு பாரா ஹை ஜம்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாரு பாரா ஒலிம்பிக்ல 2024ல. சோ அவரோட நேமுமே இப்ப நாமினேட் பண்ணப்பட்டிருக்கு ஃபார் கேல் ரத்னா விருது. நைஸ். கிடைச்சா சந்தோஷம் தான். நல்ல 2 பேருமே நல்லா achieve பயங்கரமா பண்ணாங்க. இது பண்ணிருக்காங்க. முக்கியமா ஹர்மன்பிரீத் கௌர்லாம் அந்த கடைசி செகண்ட்லலாம் போட்ட கோல் இப்போ வரைக்கும் கூஸ்பம்ஸா தானே இருக்குது. எப்பவுமே அந்த அந்த மனுஷன் வந்து வேற லெவல் தான். ஆ. ஸ்ரீஜேஷ் ஒரு மாதிரி டீமை பாத்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா ஹர்மன்பிரீத் ஹர்மன்பிரீத் சிங். சிங் அது அவரும் சூப்பரா பாத்துட்டு தான் இருக்காரு. முக்கியமா ப்ரோ ஹர்மன்பிரீத் சிங் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீஜேஷ் எப்படி ஒரு கோல் போஸ்ட்க்கு தனித்துவமா நின்னாரோ, இங்கிட்டு வந்து ஹர்மன்பிரீத் சிங்கும் அதே மாதிரி தான் இருந்தாங்க. என்ன குர்ஜப்ரீத் சிங் மட்டும் அந்த இடத்துல கொஞ்சம் சொதப்பாம இருந்தாருன்னா, மேபி ஒரு சில்வருக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். அத பத்திலாம் இப்ப பேச வேண்டாம். இல்ல மனசு அது கஷ்டமா அந்த இருக்குது. மொமெண்ட் அந்த மாதிரி அவள்லாம் அதை முடிச்சிருச்சு. அதை விட்டுரு. சரி இப்ப அடுத்து என்ன? சாம்பியன்ஸ். இது இல்லாம ஒரு கோகோ நியூஸ் இருக்கு. இந்த கொக்கோவை பொறுத்த வரைக்கும் அது இந்தியாவுல ரொம்ப ஃபேமஸ். எல்லாருக்குமே தெரியும். பட் உலக அளவுல ஃபேமஸான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு அது கிடையாது. கிடையாது. பட் இருந்தாலும் இப்போ கோகோ வேர்ல்டு கப் அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்தியா தான் அதை கண்டக்ட் பண்றாங்க. சோ இதுல மொத்தமா 24 நாடுகள் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. அடடா. 6 கண்டங்கள்ல இருந்து வர போறாங்க அடடடா. இந்தியாவுக்கு. இது வந்து வேற உலகத்துல லெவல். 7ல 6ல இருந்து வராங்க. ஆமா. ச்சே, ஏழாவதுல ஆள் incoming. இல்ல. ஐயோ. இன்கமிங் இன்கமிங்ல இருந்து வராங்க பாரு. எவ்வளவு பேரு. 6 கண்டங்கள்ல இருந்து 24 கண்ட்ரீஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க. கண்டிப்பா இதுல இந்தியாவோட ஆதிக்கம் தான் பெருசா இருக்கும். இத்தனை கண்ட்ரீஸ் வந்தாலுமே. சோ அது என்ன அப்டேட் இதுக்கப்புறமா எங்க நடக்க போகுது, ஸ்குவாட் என்ன எல்லாமே நாங்க உங்களுக்கு அப்டேட் பண்றோம். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஏதாச்சும் நியூஸ் இருக்கா? இந்த சாம்பியன் டிராபின்னு ஒண்ணு இருந்தது. ஆமா. அதுல வந்து இதுதான் ஏ குரூப், இதான் பி குரூப்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அது வந்து நான் கன்ஃபார்மான்னு தெரியல. அதுல வந்து இந்தியா பாகிஸ்தான் வழக்கம் போல ஒரே மாதிரி போட்டு இந்தியா வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் போட்டிருப்பாங்க. அதிகபட்சம் நியூசிலாந்தோ சவுத் ஆப்பிரிக்காவோ தூக்கி அதுல போட்டிருப்பாங்க. ஆமா. கரெக்டா? அதேதான். கூட பங்களாதேஷ் இருக்கா? இல்ல. இல்லையா? வேற யாரு அங்கிட்டு இருக்கு? இருக்கு. அங்கிட்டு இருக்கா? இங்கிலாந்து பங்களாதேஷ் இருக்கிறாங்க. இல்ல ஒரு ஈஸி டீம் குடுப்பாங்க அடிக்கிறதுக்கு. அதனால கேட்டேன். ஓஹோ அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த மாதிரிலாம் அந்த இல்ல. மாதிரிலாம் நீ கிடையாது. என்ன பாரு பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும். சரி டார்கெட் ஐ மீன் இப்ப 300 ரன் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு உலக கோப்பையில இந்தியால. இப்ப யுஏஇல நடக்க போகுது. எத்தனை ரன் எதிர்பார்க்கலாம்? 400ஆ? தெரியல. அபுதாபி, ஷார்ஜா. யுஏஇ வந்து அது T20க்காகவே ஷார்ஜா, வடிவமைக்கப்பட்ட ஒரு இடம் அது. வடிவமைக்கப்பட்ட தெரியல. ஓகே ஓடி ஆட போறாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. மேபி நீ சொன்ன மாதிரி 400, 500 கூட வரலாம். எட்டி பார்க்கலாம். யார் கையில அது இருக்கு. அதுவும் தெரியும். இந்தியா மேட்சஸ் தான் அதிகமா அங்க நடக்க போகுது. ஆமா. ரோஹித் சர்மாவோட புடிச்ச ஒரு
டெஸ்டினேஷன் அது. அதாவது ஓடிஐ அப்படிங்கிறது. ஸோ எத்தனை டபுள் செஞ்சுரி அடிக்க போறாருன்னு தெரியல அந்த கிரவுண்ட்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அந்த மாதிரியான அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல முன்னாடியே சொன்ன மாரி தான். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப கிளம்புவோமா? கிளம்பலாம். பாய்.